ஓகே. நாங்கள் வந்து 2016 அப்ளைட் பேப்பர்ன்ற டிஸ்கஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உண்மையாக ஒரு சிம்பிளான கேள்வி தான். நான் வழமையாக சொல்கிறது தான். அப்ளைடை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து இலகுவானதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு முதல் தடவை விட வராட்டி நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது வேறு வேறு முறைகளில் நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக விடையை எடுத்துடுவீங்க. இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அப்ளைட் கேள்விகளை வந்து டைமுக்குள்ளே செய்து முடிக்கணும். பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வர மாதிரி இருக்கணும். அதான் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். இப்போது நீங்கள் அந்த அந்த ப்ராக்டிஸை நீங்கள் எடுக்கணுமாக அந்த அந்த லெவலுக்கு நீங்கள் வரணுமானா நீங்கள் நிறைய கேள்விகள் செய்யணும். கேள்விகள் செஞ்சால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளைடை பொறுத்த வரைக்கும் பேப்பர் செட் டைமுக்குள்ளே செய்து முடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்ளைட் பேப்பரை நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த டைமுக்கு செய்து முடிக்கிறது தான் சிக்கலாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒரு கேள்விகளாக நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டாகவே ஒரு ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கஸ் பண்ணி முடியவும் நீங்கள் ஒரு அந்த பேப்பரை டைம் வச்சு செய்து பாருங்கள். உங்களுக்கு டைமுக்குள்ளே செய்து முடிக்க முடியுதான்னு சொல்லி. ரைட். இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம். முதலாவது கேள்விக்கு வாங்க. முதலாவது கேள்வியில் என்ன கதைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளி ஓவில் கட்டப்பட்டுள்ள நீளம் எல்லையுடைய ஒரு லேசான நீட்ட முடியாத இலையின் மற்றைய நுனியில் திரிவு எம்மையுடைய ஒரு துணிக்கு 40 தொங்குகின்றது. ஓகே. ஒரு நிலைத்த புள்ளி ஓவாம். ஓவுலேருந்து என்ன செய்கிறாங்களாம், ஒரு எல் நீளமான இலையில ஒரு எம் திணிவு உள்ள துணிக்கையை வந்து கட்டி தொங்க விட்டுருக்குறாங்களாம். இது வந்து ஓய்வுல தொங்குதான். ரைட். இப்போ வந்து என்ன செய்தாம், 40 தொங்குகின்றது. திணிவு 2ma உடைய வேறொரு துணிக்கை முதல் துணிக்கையுடன் வேகம் u உடன் கிடையாக மோதி இணைகின்றது. முக்கியமான விஷயம் என்னவாம், மோதி இணைதான். ஓகே. மோதி இணைகின்றது. சேர்த்தி துணிக்கை இயங்க தொடங்கும் வேகத்தை காண்க. சிம்பிளான கேள்வி. இப்போ வந்து என்ன செய்தாம், நம்மக்கிட்ட இன்னும் ஒரு திணிவு இருக்குதாம். இன்னும் ஒரு திணிவு வந்து 2m ஆம். இது வந்து என்ன செய்தாம், இந்த பக்கத்து யூங்கிற வேகத்தோட வருதாம். இப்போ இந்த திணிவு 2m திணிவு இந்த m திணிவோட சேர்ந்து நமக்கு வந்து என்ன செய்தாம், 2 திணிவுகளும் இணைகிறாங்களாம். இணைஞ்ச பிறகு எனக்கு மொத்த திணிவு வந்து என்னவா இருக்க போகுது, 3m ஆக இருக்க போகுது. இந்த 3m திணிவுடைய துணிக்கை இயங்க இயங்க ஆரம்பிக்கிற வேகம் v தான் கேட்குறாங்க. v சிம்பிள். ஓகே. இது வந்து இந்த ஆரம்ப தொகுதி மோதிரத்துக்கு சற்று முன்னுக்கு, இது வந்து மோதினத்துக்கு சற்று பின்னுக்கு, மோதினத்துக்கு கொஞ்சம் பின்னாடி. இப்போ இந்த வியை கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 விதமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாவது முறை நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால், ஓகே, மோதி இணையுது, ஒரே கிடைமட்டத்தில் இருக்குது, அப்போ நாங்கள் வந்து சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு செய்யலாம் தானே. அப்போ நீங்கள் அப்படி யோசிக்கலாம். முதலாவது முறை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சக்தி காப்பு தத்துவத்தில் யோசிக்கலாம். ரெண்டாவது முறை என்ன செய்யலாம், மோதி இணையும் போது நீங்கள் தொகுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கணத்தாக்கும் இல்லை. தொகுதியாக பார்க்கும்போது கணத்தாக்கு இல்லை. தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கணத்தாக்கை பற்றி கழிக்கணும். அப்போ நீங்கள் தொகுதியாக பார்க்கும்போது கணத்தாக்கு இல்லை. அப்போ கணத்தாக்கு விசைகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உந்தகாப்பு தத்துவத்தை நீங்கள் பாவிக்கலாம். நீங்கள் புற்ற விசைகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு கிடை விசைகள் எதுவும் இல்லை, அப்போ நீங்கள் உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். இப்போ ரெண்டாவது முறை வந்து நீங்கள் உந்த காப்பு தத்துவத்துக்குள்ளாக போகலாம். இப்போ நீங்கள் 2 விதமாக நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எந்த முறையில் செய்யலாம், சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க இயலுமா? இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளுக்கு சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க இயலாது. ஏன் பாவிக்க இயலாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 துணிக்கைகள் மோதி இணையுதுன்னு சொன்னால், இந்த 2 திணிவுகள் சேர்ந்து ஒரு புதிய திணிவு வருதுன்னு சொன்னால் அங்கே கட்டாயமாக சக்தி இழக்கப்படும். அப்போது அங்கே அந்த இடத்துல சக்தி இழப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன மோதி இணையிற சந்தர்ப்பங்களில் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க இயலாது. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. நாங்கள் வேணுமா தான் இந்த கேள்வியில் எவ்வளவு சக்தி இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளில் நீங்கள் புற விசைகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக உந்தகாப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். அப்போ நான் கிடையாக ஒரு என்ன செய்கிறேன், உந்தகாப்பு தத்துவத்தை பாவிக்கிறேன். அப்போ கிடையாக உந்தகாப்பு தத்துவத்தை பாவிச்சோம்னு சொன்னால்
கிடையாக ஆரம்பத்தில் இருக்கிற உந்தம் பி இனிஷியல், இறுதியில தொகுதியில இருக்கிற உந்தம் பி ஃபைனலுக்கு சமனாக இருக்கும். அப்போ ஆரம்பத்துல தொகுதியில இருக்கிற உந்தம் வந்து இந்த 2m திணிவுக்கு யூங்கிற வேகம் இருக்கு. அப்போ 2m இன்ட்டு யூ. இந்த m திணிவுக்கு வேகம் இல்லை, அப்போ 0 சமன் இறுதிய தொகுதியின் திணிவு 3m, அதன் வேகம் இந்த எம்மும் கேன்சல். அப்படியாக இருந்தால் தொகுதி இணைந்த பிறகு அந்த இணைந்த திணிவுண்ட வேகம் v வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 2/3 மடங்கு யூவாக இருக்கும். சிம்பிள். இவ்வளவுதான் விஷயம். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மொத்தல்னால இந்த இந்த மொத்தல்னால ஏற்பட்ட சக்தி இழப்பை கேட்குறாங்க. எவ்வளவு சக்தி இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன செய்யறது? ஆரம்பத்தில் இங்கே பாருங்க, எல்லாமே ஒரே கிடைமட்டத்தில் தான் இருக்கு. அப்போ இந்த மட்டத்தை வந்து நான் அழுத்த சக்தி மட்டும் 0 எடுத்துக்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் இருந்த சக்தி எனர்ஜி இனிஷியல் வந்து என்னவா இருக்க போகுது? அரை மடங்கு இந்த திணிவு 2m இன்ட்டு வேகத்தின் வர்க்கம் u வர்க்கம். இந்த m திணிவுக்கு வேகம் எதுவும் இல்லை, அழுத்த சக்தி மட்டும் 0. அப்போ இதுக்கு ஆரம்பத்தில் சக்தி எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த சக்தி வந்து m இன்ட்டு u வர்க்கம். இப்போ இருக்கிற சக்தி E ஃபைனல். E ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் E ஃபைனல் வந்து அரை மடங்கு இப்போ இருக்கிற மொத்த திணிவு வந்து 3m இன்ட்டு இப்போ இருக்கிற வேகம் v வர்க்கம் வந்து அப்போ 4u வர்க்கத்துக்கு கீழே 9. சுருக்குவோம். இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 2, இவரும் சுருக்கப்பட்ட இங்கே ஒரு 3. அப்போ என்ன வரப்போகுது? 2/3 மடங்கு mu வர்க்கம். பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த சக்தி m இன்ட்டு u வர்க்கம், அதை விட குறைவு. நீங்கள் வேணுமா கழிங்க. நான் என்ன செய்கிறேன், இப்போ இது ஆரம்பத்தில் இருந்த சக்தி வந்து ஒரு 30 ஜூல்னு எடுப்போம். இந்த mu வர்க்கம் வந்து ஒரு 30 ஜூல்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சக்தி பாருங்க, 30 2/3 பெருக்கிறீங்க. அப்போ என்ன, 20 ஜூல் தான் இருக்கு. 20 ஜூல் தான் இப்போ இருக்கு. ஆரம்பத்தில் 30 ஜூல் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ 20 ஜூல் சக்தி தான் இருக்கும். பாருங்க, சக்தி என்ன செய்யுது? இழக்கப்பட்டிருக்கு. 10 ஜூல் சக்தி வந்து இழக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இழந்த சக்தி டெல்டா இ அப்படிங்கிறது இழந்த சக்தி ஆரம்பத்தில் இருந்த சக்தியில இருந்து, ஏன் ஆரம்பத்தில் சக்தி கூடையா இருக்கு, ஆரம்பத்தில் இருந்த சக்தியில இருந்து இறுதி சக்தியை கழிச்சோம்னு சொன்னால் mu வர்க்கம் மைனஸ் 2/3 மடங்கு mu வர்க்கம். அப்படியாக இருந்தால் mu வர்க்கத்துக்கு 3 இருக்கும். இந்த அளவு சக்தி இழக்கப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 துணிக்கைகள் மோதி இணையுதுன்னு சொன்னால் மோதி இணைகிற சந்தர்ப்பங்கள்ல எப்பவும் சக்தி இழக்கப்படும். சக்தி இழக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்க சக்தி காப்பு தத்துவத்தை அந்த இடங்களை பாவிக்க இயலாது. நீங்க உண்ட காப்பு தத்துவத்தை தான் பாவிக்கணும். ரைட், இவ்வளவுதான் முதலாவது கேள்வின்ற விஷயம். ஓகே, இப்போ அடுத்து வாங்க. இப்போ நமக்கு என்ன செய்யறாங்க, மோதி இணைஞ்சிருச்சு. இணைந்த பிறகு அவங்க எனக்கு சொல்றாங்க u வந்து என்னவாம், u சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl. u சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl எனின் சேர்த்தி துணிக்கு என்ன சொன்னால் இந்த 3m திணிவு. இப்போ சேர்ந்த பிறகு அதன் தொடக்க மட்டத்துக்கு மேலே, அதாவது இந்த அழுத்த சக்தி மட்டம் 0, இந்த மட்டத்துக்கு மேலே மேக்சிமம் அந்த அளவு உயரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லி காட்டலாம். ஓகே, இப்போ அந்த துணிக்கை வந்து மேக்சிமம் இது வரைக்கும் போவதாக எடுப்போம். மேக்சிமம் இந்த அளவு உயரம் வரைக்கும் போவதாக எடுப்போம். இப்போ இப்போ இந்த 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 சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம், சக்தி காப்பு தத்துவத்தை பார்க்கலாம். ஏன் இப்போ வந்து நான் மொத்தம் நடக்கல. இந்த ரெண்டாவது, இது வந்து முதலாவது சந்தர்ப்பம், இது ரெண்டாவது சந்தர்ப்பம். இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் எங்கேயும் மொத்தம்லாம் நடக்கல. இப்போ 3m திணிவுக்கு வீங்கிற வேகம் இருக்கு. இதுதான் நீங்க இந்த இனிஷியல் ஆரம்ப ஸ்டேட் மாதிரி முதலாவது கட்டம் மாதிரி யோசிங்க. இப்போ 3m திணிவுக்கு v வேகம் இருக்குதுன்னு சொன்னால் அது மேக்சிமம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லி கேட்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம், சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், வேணுமா இப்படி போடுங்க. இது வந்து t சமன் t நோட்ல இருந்து t சமன் t1 வரைக்கும் உள்ள இயக்கத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கலாம். அப்போ நான் என்ன செய்யறேன், t சமன் t நோட்ல இருந்து t சமன் t1 வரைக்கும் சக்தி காப்பு தத்துவப்படி. ஓகே, சக்தி காப்பு தத்துவப்படி
ஆரம்பத்துல இருந்த சக்தி. ஆரம்பத்துல என்கிட்ட இருக்கிற இந்த மூண்டியம் திணிவு அதுக்கு ஒரு வேகம் இருக்குது. அப்ப இயக்கப்பாட்டு சக்தி இருக்க போகுது. அப்ப அரை மடங்கு அவருடைய திணிவு மூண்டியம் தர v வர்க்கம். இந்த மூண்டியம் திணிவுக்கு ஆரம்பத்துல எதுவும் அழுத்த சக்தி இருக்குதா? இல்ல. நான் இந்த மட்டும் தான் அழுத்த சக்தி மட்டும் பூஜ்ஜியம் ஆகுது. அப்ப மொத்த சக்தி இயக்கப்பாட்டு சக்தி மட்டும்தான். இந்த துணிக்கை வந்து அதன் மேக்சிமம் உயரத்தை வந்து நம்மளோட ஹெச்ன்னு சொல்லி எடுத்தால் இந்த இடத்துல அந்த துணிக்கையின் வேகம் வந்து என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப இயக்கப்பாட்டு சக்தி எதுவும் இருக்காது. இது அழுத்த சக்தி மட்டும் இதுக்கு மேல ஒரு உயரத்துல இருக்குது. அப்போ ஒரு அழுத்தப்பாடு சக்தி இருக்க போகுது. அதன் திணிவு மூண்டியம். அப்போ மூண்டி m இன்டூ g இன்டூ h ஆக இருக்க போகுது. இந்த மூண்டியமும் கேன்சல். அப்போ அரை மடங்கு v வர்க்கத்துக்காக நீங்க போடலாம் 4 கீழே 9 மடங்கு u வர்க்கம். இது சமன் g இன்டூ h. எனக்கு u சமன் வர்க்கம் மூலம் gன்னு தந்திருக்கிறாங்க. அப்போ இவரையும் சுருக்கினா 2. அப்போ 2 கீழே 9 மடங்கு u வர்க்கத்துக்காக வேண்டி gl சமன் gh. இந்த gயும் கேன்சல். இப்போ h வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் 2 கீழே 9 மடங்கு எல்லாக இருக்க போகுது. சிம்பிள். இவ்வளவுதான் விஷயம். விளங்குதா? இந்த கேள்வியோட முக்கியமான பாயிண்ட் எங்க சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கணும், எங்க சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்க கூடாது அப்படிங்கிறது தான். ரைட்டா? இது சிம்பிளான கேள்வி. ஓகே, நீங்க வேணுமா தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு வந்து இவ்வளவு தான். இதுல பெரிய விஷயம் வேற எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. ஓகே, அடுத்த பாட்டுக்குள்ள வருவோம். இது சாதாரணமான கேள்வி, மொத்த சம்பந்தமான கேள்வி. என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்ஏ உடைய ஒரு துணிக்கை பியும் திணிவு 3 உடைய ஒரு துணிக்கை கியூவும் ஒப்பமான கிடைமேசை மீது ஒரே நேர்கோட்டின் வழியே வேகம் 5u u எனும் கதிகளுடன் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்குகின்றன. மொத்தலுக்கு பின்னர் பியும் கியூவும் ஒன்றில் இருந்தொன்று அப்பால் uv எனும் கதிகளுடன் இயங்குகின்றன. vஐ uவின் சார்பில் கண்டு pக்கும் qக்கும் உள்ள மீளமைவு குணகம் என காட்டுக. சிம்பிள். இங்க பாருங்க, என்கிட்ட என்ன செய்யலாம்? 2 துணிக்கைகள் இருக்குதான். அப்போ இதுல முதலாவது துணிக்கை m வந்து என்ன செய்யலாம்? எனக்கு 5uங்கிற வேகத்துடன் வருது. அதே மாதிரி இந்த 3m திணிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 3m திணிவு வந்து என்ன வரப்போகுது? uங்கிற வேகத்துடன் வருதான். மோதிர கணத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதிர கணத்துல இதுலயும் ஒரு கணத்தாக்கு I வரப்போகுது, இதுலயும் ஒரு கணத்தாக்கு I வரப்போகுது, இதுலயுமே வந்து ஒரு கணத்தாக்கு I வரப்போகுது. தொகுதியா பார்க்கும்போது கணத்தாக்கு இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். தனித்தனியா பார்த்தீங்கன்னு சொன்னால் கணத்தாக்கு வரப்போகுது. மோதின பிறகு வந்து அவங்க சொல்றாங்க இந்த m திணிவு வந்து என்ன செய்யலாம்? ஒன்றிலிருந்து ஒன்று அப்பால்னு சொன்னால் இவர் இந்த பக்கத்து uங்கிற வேகத்துடன் போறாராம். இந்த 3m திணிவு வந்து என்ன செய்யலாம்? 3m திணிவு வந்து இந்த பக்கத்து என்ன செய்யலாம்? vங்கிற வேகத்துடன் போறாராம். இந்த vயின் பெருமானத்தை u சார்பாக எழுதட்டாம். சிம்பிள். இங்க பாருங்க, 2 துணிக்கைகள் ஒன்று மோதிர கணத்துல இதுல ஏற்பட்ட கணத்தாக்கும் இதுல ஏற்பட்ட கணத்தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் திசையில எதிராக இருக்கும். நான் அதை படத்திலே குறிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? படத்திலே குறிச்சிட்டேன். திசையில எதிராக இருக்க போகுது, பருமன்ல சமனா இருக்க போகுது. அப்போ இந்த திணிவுக்கு இந்த திசையில உள்ள கணத்தாக்கும் இந்த திணிவுல இந்த திசையில உள்ள கணத்தாக்கும் பருமன்ல சமனாக இருக்க போகுது. அப்போ இதை வந்து ஒரு I1 சொல்லி எடுப்போம். இதை வந்து ஒரு I2ன்னு எடுத்தோம்னு சொன்னால் I1 அப்படிங்கிறது I2க்கு சமனாக இருக்கும். I1 அப்படிங்கிறது I2க்கு சமனாக இருக்கும். அப்ப இந்த திணிவுல ஏற்பட்ட கணத்தாக்குங்கிறது என்ன? கணத்தாக்குங்கிறது உந்த மாற்றம். அப்போ டெல்டா P1 சமன் டெல்டா P2. அப்போ உந்த மாற்றம் அப்படிங்கிறது இறுதி உந்தம் பாருங்க. நான் கணத்தாக்கு வந்து எந்த திசையில பாவிக்கிறேன்? இந்த திணிவுக்கு இந்த திசையில பாவிக்கிறேன். அப்போ இறுதி உந்தம் அப்படிங்கிறது நான் கருதுற திசையிலேயே இருக்கு. கருதுற திசையிலன்னு சொன்னால் m × u மைனஸ்
ஆரம்ப உந்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கணத்தாக்கு இந்த திசையில் எழுதுறேன். ஆரம்ப உந்தம் வந்து எனக்கு இந்த திசையில் இருக்கு. அப்போ இந்த திசையில்னு சொன்னால் மைனஸ் எம் இன்ட்டு 5u எம் இன்ட்டு 5u இது சமன் இந்த I2க்கு வாங்க. இந்த I2க்கு நான் முதலே திசையை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ I2க்கு நான் கணத்தாக்க எழுதும் போது நான் இந்த திசையில் எழுதணும். அப்போ இறுதி உந்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3m இன்ட்டு v மைனஸ் ஆரம்ப உந்தம் வந்து நான் எழுதுகிற திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அப்போ மைனஸ் 3m இன்ட்டு யூவாக இருக்கப்போ சுருக்குனீங்கன்னு சொன்னால் m இன்ட்டு யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ சக 5m இன்ட்டு யூ இது சமன் 3m இன்ட்டு வி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3m இன்ட்டு சுருக்குனீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்து 6mu சமன் 3m இன்ட்டு வி சக 3m இன்ட்டு யூ இவர் இங்கே கொண்டு அதை கழிச்சிங்கன்னு சொன்னால் 3m இன்ட்டு யூ சமன் வரப்போகுது 3m இன்ட்டு வி 3m கேன்சல் ஆகிச்சுன்னு சொன்னால் v என்ற பருமன் உங்களுக்கு யூவுக்கே சமனாக இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு. பிறகு சொல்றாங்க பியுக்கும் கியூக்கும் இடையிலான மீளமைவு குணகம். அப்போ நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி நீங்க சொல்லலாம். ஓகே, நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி E சமன் நீங்க அந்த கையை கொண்டு போற டெக்னிக் ஞாபகம் இருக்குதா? என்ன செய்வோம்? நீங்க உங்களோட கையை வச்சுக்குவீங்க. இதான் உங்களோட முதலாவது கை, இது உங்களோட ரெண்டாவது கை. புரியும் வேகம்னு சொன்னால் நீங்க கையை வந்து பிரிப்பீங்க. கையை பிரிக்கும் போது கையை கொண்டு போற திசையிலே வேகம் இருக்குதா பாருங்க. இப்படி நீங்க கையை வச்சுக்குவீங்க. கையை நீங்க புரியும் வேகம் சொன்னால் நீங்க அந்த இந்த கையை நீங்க கொண்டு போற திசையிலே வேகம் இருக்கு. அப்போ யூ சகவி பிரியும் வேகத்துக்கு கீழே அணுகும் வேகம் உங்களோட ரெண்டு கையை வச்சுக்குவீங்க. கையை நீங்க உள்ளுக்கு கொண்டு வருவீங்க. கையை கொண்டு வர பக்கத்தே துணிக்கைகள வேகமும் இருக்குதா? அப்போ பிளஸ் அப்போ 5u சக யூவாக இருக்க போகுது. அப்போ என்ன வரப்போகுது? யூ சக யூவுக்கு கீழே 6u அப்படியாக இருந்தால் 2uவுக்கு கீழே 6u யூவும் கேன்சல் 2ஆல் சுருக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் 1/3. அப்போ மீளமைவு குணகம் வந்து உங்களுக்கு வரப்போகுது 1/3. சிம்பிளான கேள்வி. ஓகே, எவ்வளவுதான் விஷயம். அடுத்த கேள்விக்குள்ள போ. இது வந்து எரியம் சம்பந்தமான கேள்வி. என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு துணிக்கை தீயானது ஒரு நிலைத்த படிக்கட்டின் ஒரு படியின் ஓரத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயிலிருந்து அவ்வோரத்துக்கு செங்குத்தாக யூ அவங்க யூன்ற பெருமானம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூ வந்து எதுக்கு சமனாக இருக்குதாம்? 3/2 மடங்கு வர்க்க மூலம் GA 3/2 மடங்கு வர்க்க மூலம் GA இனால் தரப்படும் ஒரு வேகம் யூ உடன் கிடையாக எறியப்பட்டு புவியீர்ப்பின் கீழ் இயங்குகின்றது. ஒவ்வொரு படியினது உயரம் ஏயும் நீளம் 2a ஆகும் உருவை பார்க்க. ஓகே, துணிக்கை P ஆனது ஏயிற்கு கீழே முதல் படியில் படுவதில்லை எனவும் ஏயிற்கு கீழே இரண்டாம் படியில் ஏயிலிருந்து கிடை தூரம். ஓகே, சிம்பிள். இங்க பாருங்க, இந்த கேள்வி எப்படி யோசிக்குதுன்னு சொன்னா முதலாவது பாட் சொல்றாங்க. இந்த துணிக்கை வந்து இந்த முதலாவது படியில படாதுன்னு காட்டுட்டான். அப்படியாக இந்த துணிக்கை வந்து இப்படி வரல, இந்த துணிக்கை வந்து இப்படி வெளியில போயிருக்குதுன்னு சொல்லி காட்டுட்டான். எப்படி யோசிக்கிறது? இங்க பாருங்க, இது ரெண்டுலையும் எது மாறல. இங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி A ஆக இருக்கும்போது நான் இதண்ட கிடை இடப்பெயர்ச்சி X நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த X இந்த கிடை இடப்பெயர்ச்சி வந்து இந்த 2a பெருமானத்தை விட சின்னதாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி A ஆக இருக்கும்போது கிடை இடப்பெயர்ச்சி வந்து 2a விட சின்னதாக இருக்கும்னு சொன்னால் இந்த துணிக்கை வந்து படியிலேயே அடிச்சிருக்கும். என்னாச்சு? இந்த துணிக்கை வந்து படியிலேயே அடிச்சிருக்கும். அதே இந்த எக்ஸிண்ட பெருமானம் வந்து
2a விட பெருசாக இருக்குமா இருந்தால் என்ன செஞ்சிருக்கும், படியை விட்டு வெளியே போயிருக்கும். அப்போ இந்த கேள்வியின் ஐடியா எனக்கு வந்துருச்சு. இப்போ கேள்வியை ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த துணிக்கைக்கு ஒருக்கா நான் இதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். இது வந்து பாயிண்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்களா இல்லை, இது வந்து ஒரு 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 பீன்னு சொல்லி வச்சுக்கோம். பி இல்லை, இது வந்து இந்த 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 பாயிண்ட்டை நான் வந்து வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோம். எக்ஸ் அல்லது இது வந்து டி சமன் 0. இந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கு எடுக்கிற நேரத்தை டி சமன் T1 சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ டி சமன் 0 இருந்து டி சமன் T1 வரைக்கும் என்ன செய்யறேன்னு சொன்னால், முதலாவது இந்த துணிக்கைக்கு இந்த நிலைக்குத்தா துணிக்கை கீழே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால், நிலைக்குத்தா கீழ் நோக்கி எஸ் சமன் யூடி சக அரை மடங்கு ஏடி வர்க்கத்தை பார்க்கிறேன். பாவிச்சா இந்த துணிக்கை அடைந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏ, இது சமன் துணிக்கையின் ஆரம்ப வேகம். நிலைக்குத்தா கீழ் நோக்கி என்ன, நான் கிடையாக எறிகிறேன். கிடையாக எரிஞ்ச நிலைக்குத்து வேகம் எதுவும் இல்லை. அப்போ 0. நிலைக்குத்தா கீழ் நோக்கி பாவிக்கிறேன். புவியீர்ப்பிலான ஆர்முகங்களும் கீழ் நோக்கி இருக்கும். அப்போ பிளஸ் G/2 இன்டு T1 வர்க்கமாக, அதாவது T1 இது ரெண்டு இங்கே வார்த்தைக்கான ஒரு T1 எடுத்து T1 வர்க்கமாக இருக்க போது. அப்போ என்ன செய்கிறேன், T1 வர்க்கத்தை நான் எழுவையாக்கினால் 2a கீழே G-ஆக இருக்க போகுது. அப்படியாக இருந்தால் T1 வந்து எனக்கு வரப்போகுது வர்க்க மூலம் 2a கீழே G. இப்போ இந்த அதாவது இந்த துணிக்கு இந்த அளவு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கு அது எவ்வளவு கிடை இடப்பெயர்ச்சி அளந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன், கிடையாக ஒருக்கா எச் சமன் யூடி சக அரை ஏடி வர்க்கத்தை பாவிப்போம். பாவிச்சா கிடையாக போன தூரத்தை நான் எடுக்கிறேன் ஒரு x1 சொல்லி, x1 சமன் ஆரம்ப பாகம் u வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க 3/2 மடங்கு வர்க்க மூலம் GA இன்டூ எடுத்த நேரம். இது கிடையாக போகிறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து என்ன, வர்க்க மூலத்துக்குள்ளுக்கு 2a G. இதுக்கு கிடையாக எந்த விதமான ஆர்முடியும் இல்லை, ஒரு 0. இதை சுருக்கணிங்கன்னு சொன்னால் இந்த வர்க்க மூலம் Gயும் இந்த வர்க்க மூலம் Gயும் கேன்சல். இந்த வர்க்க மூலம் மேயும் இந்த வர்க்க மூலம் மேயும் பெருக்கப்பட்ட ஏ அதை வெளியே வரும். அவ வரப்போகுது 3 வர்க்க மூலம் 2 கீழே 2 மடங்கு 2 மடங்கு ஏ ஆக இருக்க போகுது. சிம்பிள். நான் நினைக்கல வந்து இப்போ எனக்கு டாஸ்க் என்னன்னு சொன்னால், இது இந்த பெருமானம் வந்து 2a விட பெருசா சின்னதான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே, நான் முதல்ல ஒரு 2a நான் உருவாக்கிக்கிறேன். 2aன்னு சொன்னால் இங்கே ஒரு 2ஆல் பெருக்கிக்கிறேன், இங்கே கீழேயும் ஒரு 2ஆல் பெருக்கிக்கிறேன். இப்போ இதெண்ட பெருமானத்தை வந்து நாங்கள் அன்னளவாக யோசிப்போம். இது வந்து ஒன்றை விட பெருசாக இருக்குமா, ஓகே இதை வேணுமா நாங்கள் இன்னும் சுருக்கிக்கலாம். இதையும் சுருக்கினால் எனக்கு வர்க்கம் மூலம் 2 வரும். அப்போ எனக்கு வந்ததுக்கு 3 கீழே 2 வர்க்க மூலம் 2 இன்ட்டு 2a. இப்போ இந்த 3ங்கிறது 3, வர்க்க மூலம் 2ங்கிறது வந்து 1.41. அதை 2ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.82ன்னு வருது. ஓகே, அப்போ இந்த பின்னத்தை சுருக்குனீங்கன்னு சொன்னால் 3 இங்கே பாருங்க, 3 விட சின்ன எந்த ஒரு பெருமானத்தால் பிரித்தாலுமே 3 விட சின்ன, உதாரணத்துக்கு 3 வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் 2.9ஆல் பிரிக்கிறீங்க. 3 வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, 3 வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் 3ஆல் பிரிக்கிறீங்க. 3 வந்து நீங்கள் என்ன செய்றீங்க சொன்னால் 3 விட ஒரு பெரிய பெருமானத்தால் பிரிக்கிறீங்க. பாருங்க, 3 விட சின்ன பெருமானத்தால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் பிரித்து வரப்போகிற விட எப்பவும் 1 விட பெருசாக தான் இருக்கும். 3ஆலே பிரிச்சிங்கன்னு சொன்னால் வரப்போகிற விட 1 இருக்கும். 3 விட பெரிய பெருமானத்தால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் வரப்போகிற விட வந்து 1 விட சின்னதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, 3 2.8ஆல் பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் வரப்போகிற விட வந்து கட்டாயமாக என்னவா இருக்க போகுது, 1 விட பெருசாக தான் இருக்க போகுது. இப்போ 1 விட பெரிய ஒரு நம்பரால் 2a பெருக்குனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக வரப்போகிற விட 2a விட பெருசாக தான் இருக்கும்.
அப்போது நீங்கள் முடிவுக்கு வரலாம் x1 வந்து x1 இந்த கிடை இடப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது 2a விட பெருசாக இருக்குது. அப்போது துணிக்கு வந்து இந்த அளவு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அடையும் போது அது அடையிற கிடை இடப்பெயர்ச்சி வந்து 2a விட பெருசுன்னு சொன்னால் துணிக்கு இப்படி போயிருக்கும். அப்போ x வந்து 2a விட பெருசு. எனவே எனவே ஏற்கு கீழே முதற்படியில் படுவதில்லை. இப்போ இவ்வளவு தான் பிறகு கதைக்கிறாங்க. எனவும் ஏற்கு கீழே இரண்டாம் படியில் ஏயிலிருந்து திரும்பவும் இதே வேலையை நீங்க திரும்ப செஞ்சீங்கன்னா சரி. இங்க என்னோட சேர்ந்து குயிக்கா செய்யுங்க பார்ப்போம். அப்போ என்ன செய்வோம், திரும்பவும் நான் நேரத்தை கண்டுபிடிக்கிறேன். இங்கே வர்றதுக்கான நேரத்தை வந்து ஒரு t சமன் t2ன்னு எடுக்கிறேன். அப்போ t சமன் t0 இருந்து t சமன் t0 இருந்து t சமன் t2 வரைக்கும் நிலைக்குத்தாக்க என்ன செய்வோம், s சமன் ut சக அரை மடங்கு at வர்க்கத்தை நான் பாவிக்கிறேன். அப்போ பாருங்க, துணிக்கை இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு எவ்வளவு தூரம் கீழே வரணும், இது a இது a 2a. அப்போ 2a சமன் ஆரம்ப வேகம் 0. அதே மாதிரி தானே வரப்போகுது g/2 இன்ட்டு இது ஒரு t2 வர்க்கம்னு போட்டுக்கிறேன். குறுக்க பொறுக்குனீங்கன்னு சொன்னால் t2 வர்க்கம் வந்து வரப்போகுது 4aக்கு கீழே g. ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தால் t2 வந்து உங்களுக்கு வரப்போகுது 2 மடங்கு வர்க்க மூலம் aக்கு கீழே g. இப்போ ஒரு என்ன செய்வோம், கிடையாக ஒரு s சமன் utயை பாவிப்போம். s சமன் ut பிளஸ் அரை at வர்க்கம் பாவிச்சா கிடை இடப்பெயர்ச்சி x2 தான் கண்டுபிடிக்கணும். ஆரம்ப வேகம் எனக்கு தெரியும் 3/2 மடங்கு வர்க்கம் மூலம் ga இன்டு t வந்து 2 மடங்கு வர்க்கம் மூலம் a/g. கிடையாக ஆர்மூல்கள் எதுவும் இல்லை. அப்போ 0. அது சுருக்கினால் இந்த வர்க்க மூலம் ஜியும் வர்க்க மூலம் ஜியும் கேன்சல், இந்த ரெண்டும் கேன்சல், இந்த வர்க்க மூலமையும் வர்க்கப்பட்ட a அவங்களுக்கு வரப்போகுது 3. சிம்பிளான கேள்வி விளங்குச்சா? ஓகே, இதுதான் காட்ட சொல்றாங்க. 3aயில் படுமெனவும் காட்டுக. ஓகே, நாங்க வந்து அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த கேள்வி என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. மாறா பருமன் 6 நியூட்டன் உள்ள ஒரு தடைக்கு எதிரே ஒரு நேர் சமதள வீதி வழியே கேபிட்டல் எம்ஏ உடைய ஒரு கார் இயங்குகின்றது. ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஒரு நேரான பாதை இருக்குதான். இந்த நேரான பாதையில் ஒரு கார் ஒன்று இயங்குதான். அந்த காருண்ட திணிவு வந்து சொல்லியிருக்கிறாங்க கேபிட்டல் எம்மாம். காரின் கதி வந்து சொல்லியிருக்கிறாங்க வியாம். காருண்ட கதி வந்து வியாம். அதன் ஆர்முடுகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்முடுகள் வந்து ஸ்மோலேயாம். ஆர்முடுகள் ஸ்மோலே ஆகும். இக்கணத்தில் என்ஜின் வலு அதுன்னு சொல்லி காட்டட்டாம். ஓகே, இதில் வந்து ஒரு தடை விசை 6 இருக்க போகுது. இங்கே என்ஜினோட இழுப்பு விசை இருக்க போகுது எஃப்இ. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒருக்கா என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த தொகுதிக்கு இது ஒரு ஆர்முடுகளுடன் தானே இயங்குது. நான் என்ன செய்கிறேன், கிடையாக எஃப் சமன் எம்ஏ நான் பாவிக்கிறேன். கிடையாக எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா கிடையாக தாக்குற விளையுள் விசை இங்கே எஃப்ங்கிறது நான் பிரயோகிக்கிற திசையில இருக்கிற விளையுள் விசை. அப்போ விளையுள் விசைன்னு சொல்லும்போது இங்க 2 விசைகள் இருக்குது. என்னென்ன விசைகள், ஒரு விசை வந்து எஃப்இ, இன்னும் ஒரு விசை வந்து ஆர். அப்போ எஃப்இ மைனஸ் ஆர் இது சமன் அவருடைய திணிவு கேபிட்டல் எம் இன்ட்டு ஆர் முழுகலே. அப்போ என்ன செய்கிறேன், இங்கே எஃப்இங்கிறது தான் நான் கொண்டு வந்த கணியம். அப்போ எனக்கு எஃப்இ வந்து என்ஜினது இழுப்பு விசை எஃப்இ வந்து எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் ஆர் பிளஸ் எம் இன்ட்டு ஏ ஆக இருக்க போகுது. இது முதலாவது முடிவு. எனக்கு தெரியும் வலு பியை நீங்கள் எப்படி போடலாம்னு சொன்னால் எஃப் இன்ட்டு வின்னு சொல்லி போடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எஃப் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற எஃப் அப்படிங்கிறதும் ஒரே எஃப் இல்லை. இந்த 2 எஃப்பும் வேறு வேறு எஃப். இங்கே நியூட்டன் 2ஆம் விதியில் இருக்கிற எஃப் அப்படிங்கிறது நான் பிரயோகிக்கிற திசையில் இருக்கிற விளையுள் விசை. பாருங்க,
நான் பிரயோகிக்கிற திசையில் 2 விசைகள் இருக்கு. FE R. நான் பிரயோகிக்கிற திசையில் ஆறுங்கிறது மைனஸ் திசையில் இருக்கு. அப்போ FE மைனஸ். இங்கே வலு எழுதும்போது F அப்படிங்கிறது என்ஜின் கொடுக்கிற விசை. நாங்கள் என்ஜினோட வலுவை நான் கருதுறனாக இருந்தால் என்ஜின் இழுப்பு விசை. அப்போ இங்கே வலு P அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால் P சமன் என்ஜினினுடைய இழுப்பு விசை FE இன்டு வேகம். FE நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். R பிளஸ் MA இன்டு V வெட். V வெட்டாக இருக்கும். சிம்பிள். முக்கியமான விஷயம், F சமன் MAல இருக்கிற Fம் P சமன் F இன்டு Vல இருக்கிற Fம் ஒன்று இல்லை. F சமன் MAல இருக்கிற F வந்து நான் பிரயோகிக்கிற திசையில் இருக்கிற விளைவு விசை. P சமன் FE அப்படி இருக்கிற விசை வந்து என்ஜினது இழுப்பு விசை. ரைட். ஓகே. பின்னர் கார் அதே மாறா பருமன் 6 நியூட்டனை கொண்ட ஒரு தடைக்கு எதிரே அதே வடிவில் தொழிற்பட்டு கிடையுடன் கோணம் ஆல்பாவில் சாய்ந்த ஒரு வீதியில் மேல் நோக்கி மாறாக்கதி V1உடன் எங்கு மாறாக்கதி. முக்கியமான விஷயம், மாறாக்கதி V1உடன் இயங்குகின்றது. V1 சமம் என காட்டுங்க. சிம்பிள். இப்போ நம்மளோட அதே கார் வந்து என்ன செய்தாம், நம்மளோட அதே கார் வந்து என்ன செய்தாம், கிடையுடன் ஆல்பா சாய்வுல மேல் நோக்கி இயங்குது. எந்த திசையில இயங்குது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இதில் தாக்குற விசைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் நிறை விசையை கீழ் நோக்கி தாக்க போகுது கேபிட்டல் என்று. தடை விசை இயக்க திசைக்கு எதிராக இருக்க போகுது R. மற்றது என்ஜினது எழுப்பு விசை இருக்க போகுது FE. முக்கியமான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறா கதியுடன் போகுதுன்னு சொன்னால் R முடுகல் 0. இயக்க திசையில R முடுகல் 0. அப்போ நான் இயக்க திசையில F சமன் MA பாவிச்சேன்னு சொன்னால் இயக்க திசையில F சமன் MA பாவிச்சேன்னு சொன்னால் இயக்க திசையில தாக்குற விசைகள் வந்து என்ன, FE மேல் நோக்கி தாக்குது, R கீழ் நோக்கி தாக்குது. இந்த mg இந்த பிரிச்ச கூறுன்னு வரும் mg sin alpha. அப்போ மைனஸ் mg sin alpha இது சமன் 0. இது வந்து ஒரு FE டேஷ்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த டைம்ல என்ஜினது இழுப்பு விசை FE டேஷ் அப்படிங்கிறது R பிளஸ் கேபிட்டல் mg sin alphaவாக இருக்க. என்ஜினது இழுப்பு விசை தெரியும். ஆரம்பத்தில் இப்போதையும் ஒரே வாகனம் சொன்னால் என்ஜினது வலு மாறாது, மேக்சிமம் பவர் ஒன்று தான். அப்போ வலு P சமன் நான் போடலாம். இப்போ இருக்கிற என்ஜினது இழுப்பு விசை FE டேஷ் இன்டு வேகம் V டேஷ். அப்போ என்ஜினது வலுவை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். R பிளஸ் கேபிட்டல் MA இன்டு V சமன் FE டேஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாருங்க, R பிளஸ் கேபிட்டல் MG sin alpha இன்டு V டேஷ்டாக இருக்க போகுது. அப்படியாக இருந்தால் V டேஷ் சமன், அப்படியாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது V டேஷ் சமன் R பிளஸ் கேபிட்டல் MAக்கு கீழே R பிளஸ் கேபிட்டல் MA இன்டு Vக்கு கீழே R பிளஸ் கேபிட்டல் MG sin alphaவாக இருக்க போகுது. சிம்பிளான கேள்வி. விளங்குச்சா? ஓகே, இவ்வளவுதான் விஷயங்கள். முக்கியமான விஷயம், அந்த 2 சமன்பாடுகள் இருக்கிற Fக்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. வழக்கமான குறிப்பீட்டுடன் எனக்கு A அப்படிங்கிற வெக்டர் வந்து எதுக்கு சமனாக இருக்குதா, A அப்படிங்கிற வெக்டர் வந்து 3i சக 4j. ஓகே, B அப்படிங்கிற வெக்டர் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குதா, 4i சக 3j. C அப்படிங்கிற வெக்டர் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குதுன்னு சொன்னால் ஆல்ஃபா i பிளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு j என கொள்வோம். இங்கு ஆல்ஃபா வந்து ஒரு மெய்யெண்ணா, ஆல்ஃபா எலிமெண்ட் ஆஃப் R. ரைட்.
மட்டு ஏ மட்டு பி ஆகியவற்றின் பெருமானங்கள். சிம்பிள். எனக்கு ஒரு வெக்டர் v இருக்குது, xi பிளஸ் yjன்னு சொன்னால் அதன் பருமன் மட்டு வந்து எதுக்கு சமனாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டாக இருக்க போகுது. அப்படியாக இருந்தால் எனக்கு மட்டு ஏ நீங்கள் போடலாம். வெக்டர் ஏ இந்த மட்டு சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். இப்போ வர்க்கம் மூலம் 25, அப்போ 5ஆக இருக்க போகுது. அதே மாதிரி தான் மட்டு பியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 வர்க்கம். இதுவுமே வர்க்க மூலம் 25, இதுவும் உங்களுக்கு 5ஆக இருக்க போகுது. ஆல்ஃபாவின் சார்பில் a டாட் சி பி டாட் சி. இப்போ எனக்கு 2 வெக்டர்ஸ் இருக்குது. 2 வெக்டர்ஸையும் எப்படி நாங்கள் பெருக்கிறது? இப்போ எனக்கு வந்து ஏஐ ப்ளஸ் பிஜே இவரையும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க சிஐ ப்ளஸ் டிஜே இவரையும் பெருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஐ கூரையும் பெருக்கினா சரி, ஜே கூரையும் பெருக்கினா சரி. அப்போ என்ன வரப்போகுது? 2வது பார்ட் ஏ டாட் சி அப்படிங்கிறது 3i ப்ளஸ் 4j இன்ட்டு ஆல்ஃபா ஐ ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜே. அப்போது ஆல்ஃபாவையும் ஐ கூரையும் பெருக்கினால் 3 ஆல்ஃபா, ஜே கூரையும் பெருக்கினால் 4 இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா. சுருக்குங்க, 3 ஆல்ஃபா மைனஸ் 4 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா 4. அப்படியாக இருந்தால் 4 மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி பி டாட் சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி டாட் சி வந்து என்ன வரப்போகுது? 4i ப்ளஸ் 3j இன்ட்டு ஆல்ஃபா ஐ ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஜே. ஐ கூரையும் பெருக்கினால் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 3 மடங்கு 1 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ வரப்போகுது 4 ஆல்ஃபா சக 3 மைனஸ் 3 ஆல்ஃபா. அப்படியாக இருந்தால் என்ன? அப்படியா இருந்தால் ஆல்ஃபா சக 3. சிம்பிள். பிறகு சொல்கிறாங்க ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள கோணம் பிக்கும் சிக்கும் உள்ள கோணத்துக்கு சமன்னு ஆல்ஃபா சமன். சிம்பிள். இங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஏக்கும் சிக்கும் உள்ள கோணத்தை நான் ஒரு θ1 எடுக்கிறேன், பிக்கும் சிக்கும் இடையில் இருக்கிற கோணத்தை θ2 எடுக்கிறேன். நான் எப்படி இந்த 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணத்தை வந்து நான் இதுக்கு இடையில கொண்டு வர்றது? எனக்கு தெரியும். ஏ டாட் சி அப்படிங்கிறது என்ன? ஏ டாட் சி அப்படிங்கிறது மட்டு ஏ மட்டு சி 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் θவாக இருந்துச்சுன்னு சொன்னால் cos θ1. இது என்ற முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி 2 பேருக்கு முடியல கோணம் வந்து சமன்னு சொல்லியிருக்கிறாங்க. பி டாட் சி வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? மட்டு பி மட்டு சி இடைப்பட்ட கோணம் சமன். அப்போ இது ஒரு cos θ2. இது என்ற 2வது சமன்பாடு. இது ரெண்டுமே சமன் θ. முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் பிரித்து விடுங்க. பிரித்தா உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏ டாட் சிக்கு கீழே பி டாட் சி. இது சமன் மட்டு சியும் கேன்சல். மட்டு ஏக்கு கீழே மட்டு பி. இங்கே மட்டு சி இந்த காவி சியையும் வெற்றதில்லை. இங்கே வந்து காவி பெருக்கம் வந்து வரையறுக்கப்படலை. அப்போ ஏ டாட் சிக்காக நீங்கள் போடலாம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க 4 மைனஸ் ஆல்ஃபா. பி டாட் சிக்காக நீங்கள் போடலாம் ஆல்ஃபா சக 3, மட்டு ஏயும் 5, மட்டு பி மைனஸ் சுருக்கினால் 1 குறுக்க பொறுக்கினீங்கன்னு சொன்னால் 4 மைனஸ் ஆல்ஃபா வந்து உங்களுக்கு சமனாக இருக்க போகுது ஆல்ஃபா சக 3. இவர் எங்களுக்கு கொண்டீங்கன்னு சொன்னால் 2 ஆல்ஃபா சமன் 1. அப்படியாக இருந்தால் ஆல்ஃபா சமன் அறையாக இருக்க போகுது. சிம்பிள். இலகுவான கேள்வி, பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எண்ணி பெருக்கம் தெரியுமா தான் படபடன்னு செய்து முடிச்சுட்டு போயிடலாம் இந்த கேள்வி. ஓகே, நாங்கள் பேலன்ஸ் 5 கேள்விகளை நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.